அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு காஃபி சம்மந்தமாக இருக்கக்கூடிய சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த காஃபி ஆக்ட் 1942ன்னு ஒரு சட்டம் நமக்கு ரொம்ப வருஷமாக இருந்திருந்தது. கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் மேலே அந்த பர்டிகுலர் ஆக்டை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த காஃபி ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணி நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நியூவாக கொண்டு வந்த உடைய ஆர்டினன்சஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா கம்பேரிங் டு தி ஓல்டு ஆக்ட் 80 இயர்ஸ் வந்து இருந்த ஆக்டோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய பில்ல நிறைய வாஸ்டான டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ வந்து இதை பற்றி ஓவரால் வியூ மட்டும் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம. இதே மாதிரி காஃபி ஆக்டுக்கு வந்து போர்டு இருக்குது. அதே மாதிரி கேடர் வைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கேடர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து கிரேட் ஏ, கிரேட் பி அண்டு அதாவது குரூப் 1, குரூப் 2 சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிரேட் ஆஃபீஸர்ஸ் இருக்கும். அது மாதிரி டிரைவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 ஆஃபீஸர்ஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. பட் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பில்லாக இருக்கனால இன்னும் நம்ம கன்ஃபார்மாக எதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து காஃபி பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வி ஹாவ் ஸ்பெஷலைஸ்டான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் மற்ற கண்ட்ரீஸ்லேயுமே வந்து காஃபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கங்கே அமெண்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸ் 2024 ஒரு கண்ட்ரிலையும் அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன் டெய்லி பேசிஸில் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நிறைய சட்டங்கள், நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு போர்டு இருக்காங்க, அது கமிட்டிஸ் இருக்குது, அது செஸ் பேஸ் பண்ணிக்கூடிய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஆடிட்டிங் காமிக்கணும், ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்தாங்கன்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் சப்போஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பழைய ஆக்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 1000 to பெனால்ட்டி போடுறாங்க. அண்ட் ப்ளஸ் இது கண்டினியூவாக பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியை வந்து பர்டிகுலர்லி அந்த காஃபி எந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்களோ அதை சீஸ் பண்ணி அதை மூடவும் செய்ய முடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான போர்ட் மெம்பர்ஸாக இருந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ரினியூவல் பார்த்திங்கன்னா அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி லிமிட்டட் பீரியட் வரைக்கும் தான் அது இருக்கும். ஸோ திருப்பி அவங்க ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து திருப்பியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இப்போது அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பில்லில். ஸோ இந்த பில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட் பண்ணியிருக்கக்கூடிய பில் அது. ஸோ பார்லிமெண்ட்டுங்களில் அதை பேசிட்டு இதுக்கான தீர்வு வரும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 2023 இதை பற்றி நிறைய நியூஸ் சர்க்கிள்ஸ்லாம் வந்திருந்தது. பட் ஸ்டில் இது ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆக்டாக இன்னும் வரலை. ஸோ பில்லாக தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஆக்ட் 1942 அண்ட் இதோடையே இருக்கக்கூடிய ரூல்ஸ் தான் வந்து நம்ம வந்து ப்ரிவைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கேடர்ஸ் வந்து மாற்றினாலும் அதோடைய டீட்டெயில் வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பாக ரிசர்ச் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் மானிட்டரிங், அதை இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டு கொண்டு வரணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பற்றி பார்க்கும்போது பழைய ஆக்டை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நியூ ஆக்டில் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் காமர்ஸ் பர்டிகுலர்லி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய காமர்ஸ் அண்ட் லைக் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மாதிரியான விஷயங்களில் வந்து சர்வீசஸ் வந்து கொஞ்சம் இலாபரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஆக்டில் அந்த அளவுக்கு அது பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேனுவலாக தான் இருந்துச்சு. ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக தான் இருந்தது. அதனால ரொம்ப அதிகமாக நீங்கள் காஃபி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா டீ எஸ்டேட்ஸ் இருக்கிற மாதிரி காஃபி வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான். பட் ஸ்டில் அது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கனால அந்த எஸ்டேட்டை வந்து யார் ஃபாலோ பண்ணணும், அந்த எஸ்டேட்டோட ஓனருக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் எந்த அளவுக்கு ஓனர் ஆஃப் த டீ எஸ்டேட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்க, ஸோ போர்ட் மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் முழுமையாக நம்ம இந்த ஆக்டில் வந்து பேசியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஓவரால் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிலேட் பண்ணியிருக்கக்கூடிய காஃபி ரிலேட்டட் நிறைய பேருக்கு தெரியும். அந்த காஃபியோட விதைகளை வந்து அதை கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ காஃபிலேயே நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டைப்ஸ் நிறைய இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸ் மாடர்னில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் லைக் ஃப்ளாட் ஒயிட் இருக்குது, ஐரிஷ் காஃபி இருக்குது, ரெட் ஐ இருக்குது, லிபரிக்கா இருக்குது, அதே மாதிரி காஃபி அரேபிக்கா இருக்குது, டர்க்கிஷ் காஃபி இருக்குது,
கோல்டு ப்ரூன்னு இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி கேப்பச்சினோலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஐஸ்டு காஃபி ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரியான லாக்டேஸ் அந்த இந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக நம்மளுடைய சதனில் வந்து ஃபில்டர் காஃபி இஸ் வெரி ஃபேமஸ். ஆஸ் வெல் அஸ் வந்து நார்மல் காஃபி லைக் நம்ம யூஸ் பண்ண பிராண்டட் காஃபீஸும் யூஸ் பண்ணி நம்ம நிறையா மெத்தட்ஸில் வந்து காஃபியை நம்ம டேஸ்ட் ஃப்ளேவர்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ this is வந்து வாஸ்டான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த காஃபி ஆக்ட் 1942 பற்றி பார்ப்போம். ஸோ இந்த காஃபி ஆக்ட் வந்து பர்டிகுலர்லி இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களிலுமே வந்து இது அப்ளிகபிள். 50 செக்ஷன்ஸ் உடைய சட்டம் இந்த சட்டம். ஸோ இந்த சட்டத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த ஆக்ட் காஃபி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 3ல டெஃபினேஷன்ஸ் பற்றி இலாபரேட் பண்ணியிருக்காங்க. இல்லை காஃபினா என்ன அப்படிங்கிற பற்றின டெஃபினேஷன்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டோம், பிளெயினாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் எதை ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் டோட்டலாக இதை ரெப்பல் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா காஃபி எஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய ஓனரோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் எதெல்லாம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றினா டோட்டல் டீட்டெயில் வந்து பேசியிருப்பாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் சேல், எக்ஸ்போர்ட் அண்ட் ரீஇம்போர்ட் ஆஃப் காஃபி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காஃபிங்கிறது வந்து நம்மளுடைய பர்டிகுலர் இன் இந்தியாவில் ஒரு சூப்பரான ஒரு இடம் காஃபி வந்து விளைவிக்கிறது. எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லையும் நிறைய இடங்களில் காஃபியோட எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே ஃபுல் ஃப்ளெஷ்டாக தெரியும். ரொம்ப ஃபேமஸான காஃபி, அதாவது காஃபி கொட்டைகள்னு சொல்லிட்டு வரக்கூடிய ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதோடைய ஸ்மெல்லும் சரி, அதோடைய ப்ராசஸும் சரி, ரோஸ்டிங் ப்ராசஸும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு டைம் டியூரேஷன்ஸ் பர்டிகுலராக அது மெயின்டைன் பண்ணால் தான் நல்ல பர்ஃபெக்டான காஃபி கிடைக்கும். ஸோ இதுலேயே நிறைய கேட்டகரிஸ் வந்து கேடர் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த செலெக்ஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அது இன்ஸ்பெக்ஷன்ஸ் வரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரிவேல் ஆகும். இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. அது மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் அப்பீல் மாதிரியான விஷயங்களுமே வந்து இதில் பேசியிருப்பாங்க, இந்த ஆக்டில் பேசியிருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸேஷன் ஆஃப் ப்ரைஸஸ் ஃபார் சேல் ஆஃப் காஃபி. ஸோ காஃபிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சேல் கோட்டான்னு ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் ஆக்ட்லேயே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேல் ஆஃப் காஃபி வந்து எப்படி வந்து மேட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றியும் பேசியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் காஃபி பற்றி பேசியிருப்பாங்க, செக்ஷன்ஸில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி ரீஇம்போர்ட் ஆஃப் காஃபி வந்து எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற விஷயம் ரீஇம்போர்ட் எப்படி பண்ணுறாங்கங்கிற பற்றி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரீ சேல் கோட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பேசியிருப்பாங்க செக்ஷன் 22ல். ரிட்டர்ன்ஸ், அதாவது ரெஜிஸ்டர்ட் ஓனர் வந்து ரிட்டர்ன்ஸ் வரதெல்லாமே வந்து அவங்க எப்பயுமே ரிப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தனியாக செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் வந்து எடுக்கிறது எவ்வளோ முக்கியம், லைசன்ஸ் எடுக்கலைன்னா என்ன பெனால்ட்டி தரப்படுது அப்படின்னா 1942 அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபாய் 1000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் லைசன்ஸ் ஃபார் சேல் ஆஃப் அன்க்யூர்டு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ப்ளஸ் காஃபி சர்ப்ளஸ் பூலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு செக்ஷன் 25 பேசியிருக்காங்க. சேல் ஆஃப் காஃபி பை தி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 26ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ க்யூரிங் ஆஃப் காஃபி, ஸோ காஃபியை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது க்யூர் பண்ணுறதுக்கான லைசன்சிங் ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி லைசன்சிங் ஃபார் க்யூரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு தி சப்ளை டு தி போர்டு இன் கனெக்ஷன்ஸ் வித் க்யூரிங். ஸோ என்ன மாதிரியான க்யூரிங் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு போர்டு மெம்பர்ஸ்க்கு இவங்க இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1940 இதை பற்றி பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஜென்ரல் ஃபண்டுனா என்ன, பூல் ஃபண்டுனா என்ன, செப்பரேட் ஃபண்ட்ஸ்னால் என்னது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பவர் டு பாரோனா என்னது, காந்தி நேஷ்னல் மெமோரியல் ஃபண்டுனா என்னது, ஸோ அது வந்து போர்டோட எப்படி வந்து டொனேஷன்ஸ்லாம் எப்படி மேட் அவுட் ஆகுது, அதோடைய பவர்ஸ் என்ன, ஸோ ரெஜிஸ்டர்ட் ஓனர்ஸ்க்கு எப்படி பேமெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப இலாபரேட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸில் செக்ஷன் 35 இருந்து டோட்டலாக செக்ஷன் 40 வரைக்குமே ரொம்ப இலாபரேட் பண்ணி பேசியிருப்பாங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாமல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும். இப்போ 16, 17, 18 வந்து கான்ட்ரவென்ட் பண்ணி வயலேஷன்ஸ் ஆஃப் த ஆக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பெனால்ட்டி தரப்படும்.
அன்லைசன்ஸாக அந்த கியூரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிற கான்ட்ரிபியூஷன்ஸ் 23ல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒன் போர்ஷனை வந்து அவங்க வயலேட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன மாதிரியான ஃபால் ஆகும். ஃபால்ஸ் ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, என்ன தண்டனை தரப்படும், இல்லை என்ன ஃபைன் அமௌண்ட் தரப்படும்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 25 கான்ட்ரவென்ட் பண்ணால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி சர்ப்ளஸான பூல் இருக்குது அப்படின்னா அது வந்து பவர், அதுக்கு என்ன பவர் டு சீஸ் த காஃபி withheld from the inclusions in surplus pool அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது செக்ஷன் 38Bல டிலாபரேட் பண்ணியிருப்பாங்க. இதிலே 39 பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ கம்பெனியாக இருந்து கம்பெனி அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 39A எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸாக இருந்ததுன்னா செக்ஷன் 40. ஸோ இது போக ஜென்ரலான ஒரு விஷயங்கள், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பீல்ஸ் எப்படி இருக்குது, ரெக்கார்டோட இன்ஸ்பெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, போர்டோடைய அக்கௌண்ட் எப்படி வந்து செக் பண்ணுறது வைக்கிறது பற்றி பேசியிருப்பாங்க. இது இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணும், அதோட காப்பீஸ் எப்படி கொடுக்கணும், கான்ட்ராக்ட் எப்படி போடணும், லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்ன இருக்குது, இதோடைய ரூல்ஸ் என்ன ப்ரிவேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக நான் ஓவரால் எல்லாமே சொல்லிட்டு ஸோ முக்கியமான டிஃபினேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம பெனால்ட்டிஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் வந்து டிஃபினேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ காஃபின்னா என்னன்னு சொல்லிட்டு பியில் பேசியிருப்பாங்க. காஃபி மீன்ஸ் the commodity derived from the fruit of the rubiaceous plant known by that name and includes raw coffee, cured coffee, uncured coffee, ரோஸ்டட் காஃபி அண்ட் ப்ரிப்பேர்டு காஃபின்னு சொல்லி 5 வெரைட்டியுமே இருக்கிறதும் காஃபின்னு சொல்லிட்டாங்க. பச்சையாக இருக்க காஃபி அதை வந்து ப்ராசஸ் பண்ணால் அந்த கியூர்டு காஃபி அன்கியூர்டு காஃபின்னு பிரிக்கிறாங்க. இல்லை வறுத்த எடுத்துக்கூடிய அந்த காஃபி கொட்டைகள் இருக்கும் அது ரோஸ்டட் காஃபி அண்ட் ப்ரிப்பேர்டு காஃபி இப்போ ரெடியாக இருக்கக்கூடிய அந்த ப்ரிப்பேர்டு காஃபி. ஸோ இந்த மாதிரி 5 வெரைட்டிஸ் இது எல்லாமே காஃபின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன்ஸில் சொல்லிட்டாங்க. க்யூரிங்னா என்ன அது நம்ம தெரியல. ஸோ 3Dல என்ன சொன்னா curing means application to raw coffee of mechanism வந்து mechanical process other than the pulping for the purpose of preparing for it for marketing. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து பச்சையாக இருக்கக்கூடிய அந்த ரா காஃபி வந்து அந்த ப்ராசஸில் கொடுத்து மெக்கானிக்கலாக அந்த ப்ராசஸ் அதோடைய பர்டிகுலராக ப்ரிப்பேர் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதா கியூரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் கியூரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு செக்ஷன் 3Eல சொல்லியிருக்காங்க. கியூரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மீன்ஸ் எனி பிளேஸ், ஓகேங்களா, எந்த இடமா இருக்கலாம், டு விச் ரா காஃபி இஸ் சென்ட் பை தி ரெஜிஸ்டர்டு ஓனர் for curing and includes any estate which the board may declare to be a curing establishment for the purpose of this act. So இந்த சட்டத்தின் அடிப்படையில் கியூரிங் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடம். அந்த இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஓனர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்கணும் இந்த மாதிரி கியூரிங்காக. அது வந்து இந்த விதைகள் வந்து காப்பி கொட்டைகள்லாம் வந்து கியூரிங் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னு சொல்லிட்டு போர்டு மெம்பர்ஸ்க்கு கேட்டு அவங்க சரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அந்த கியூரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த சட்டப்படி வந்தால் மட்டும்தான் தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் கியூரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இது முக்கியமான ஒரு டிஃபினேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக எஸ்டேட்னா என்ன, எல்லாரும் சொல்லுவாங்க காஃபி எஸ்டேட்டு அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேர் கேள்விப்படுவோம். ஸோ 3Fல எஸ்டேட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எஸ்டேட் மீன்ஸ் அன் ஏரியா administered as one unit which contains land planted with coffee plants. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, காஃபி தோட்டம் இருக்குது அப்படின்னா அந்த காஃபி தோட்டம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக அது என்ன பண்ணுறாங்க, அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. அது முழுமையாக ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய இடம், அதாவது இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காஃபி தோட்டம் அதாவது செடிகளை வச்சு அந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த முக்கால்வாசி அந்த மேக்ஸிமம் இடமே அந்த லேண்டை வந்து கவர் பண்ணியிருக்கும் போது அது எஸ்டேட்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கால்டு எஸ்டேட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 3Gல இந்தியன் காஃபி செஸ் கமிட்டின்னு ஒரு விஷயம் இருந்தது. ஸோ நியூ பில்லில் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பில் வந்து ஆக்டாக வரும்போது தான் சொல்ல முடியும். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியன் காஃபி செஸ் ஆக்ட் 1935 14 of 1935 பிரகாரம் இருக்கக்கூடியது தான் இந்தியன் காஃபி செஸ் கமிட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஓனர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 3Iல ஓனர் in relation to any land planted with coffee plants include. So section 3Iல ஓனர் பற்றி சொல்லியிருக்காங்க.
ஸோ ஓனர்னா யார்? ஏஜெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா மார்கேஜியாக இருக்கலாம், இல்லை லெஸ்ஸியாக இருக்கலாம், இல்லை அதர் பர்சன் இன் ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த லேண்ட். ஸோ லேண்டில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நபரோ இல்லை அந்த அந்த இடத்துல தங்கி இருக்கவங்க வந்து ஒரு கடனால் அது வந்து மார்கேஜினால் வந்திருக்கலாம், இல்லை அந்த இடம் பொசிஷனில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா லீஸ் விடுவோம் இல்லையா? ஸோ இத்தனை வருஷம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி லீஸ் விடுற மாதிரி இருந்தாலுமே தே வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஓனர். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டாக இருக்காங்க, ஓனரோட ஓனர் இருப்பாங்க, அவங்க ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. ஸோ எனி ஏஜென்ட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஓனர் இந்த இடத்துல, ஏன்னா டெம்பரரியாக இருக்கனால தே வில் பி கன்சிடர்ட் அஸ். ஸோ இப்போ வந்து 3K செக்ஷன் 3Kல ரெஜிஸ்டர்ட் எஸ்டேட் மீன்ஸ் அன் எஸ்டேட் இன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் an owner is registered under subsection 1 of section 14 and include also any estate in respect of which an owner is required to be registered under the provisions of the subsection. So section 14 படிக்கும்போது முழுமையாக புரிய வரும். ஸோ ரெஜிஸ்டர்ட்னா என்னது? கவர்மெண்ட் கிட்ட வந்து அந்த எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபார்ம்ஸு அது இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி யூனிட்லாம் ப்ராப்பராக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, ஒர்க்கர்ஸ் ப்ராப்பராக இருக்காங்களா, அது லேபர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க, கேடர் யார் இருக்காங்க. ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 ஆஃபீஸர்ஸ் மாதிரி இந்த குரூப் ஆஃபீஸர்ஸ் எப்படி ஒர்க் ஆன் பண்ணுவாங்க, உங்கள் கேடர் என்ன கேடர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது தான் ஃபுல் கம்ப்ளீட் ஆகும்போது தான் ரெஜிஸ்டர்ட் எஸ்டேட் அதை கன்சிடர் பண்ணப்படும். மீன் செக்ஷன் 3L சொல்லியிருக்காங்க, registered owner means an owner of the registered estate who has been or is being required to be registered under subsection 1 of section 14. So section 14(1) படிக்கும்போது முழுமையான விளக்கம் புரிந்துவிடும். ஸோ ரெஜிஸ்டர்ட் பண்ணிட்டாங்க, எஸ்டேட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா they will be called as owner, அவங்க தான் ஓனர். இப்போது செக்ஷன் 3Mல சர்ப்ளஸ் பூல் என்றால் என்னன்னா, சர்ப்ளஸ் பூல் மீன்ஸ் the stock of coffee accumulated by the board of the amounts delivered to the board under section 25. section 25 படிக்கும் போது இதோடைய விளக்கம் புரிய வரும். ஸோ முழுமையாக அந்த காஃபி வந்து ஸ்டாக்காக வச்சு சேர்த்து வச்சுருக்காங்க பை போர்ட் மெம்பர்ஸால். ஸோ போர்ட் அவுட் ஆஃப் தி அமௌண்ட்ஸ் டெலிவர்ட், ஸோ டெலிவர்ட் பண்ண போக இருக்கக்கூடிய அதிகபட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சர்ப்ளஸ் பூல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3Nல இயர்னா என்னன்னு சொல்லிப்பாங்க. இயர் மீன்ஸ் த பீரியட் ஆஃப் 12 months beginning with the first day of the July and ending with the 13th day of June. 13th day of June of the next following. ஸோ இதுக்கு வந்து இயர்னா இந்த ஜூலை ஃபஸ்ட்டு டேல இருந்து 13th day of June முடியறது தான் ஒரு வருஷமாக கன்சிடர் பண்ணப்படும் ஆஸ் பர் தி காஃபி ஆக்ட் 1942. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான டிஃபினேஷன்ஸ். ஸோ போர்ட் மெம்பர்ஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இப்போ மேக்ஸிமம் நிறையா மாறிடுச்சு. ஸோ அதை நம்ம ரொம்ப டீப்பாக ஃபுல்லாக போக வேண்டாம். 14 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுகிறது. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஓனர்ஸ் ஆஃப் காஃபி எஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரி ஓனர் ஆஃப் த லேண்ட் பிளான்டட் வித் காஃபி பிளான்ஸ் வெதர் சச் லேண்ட் இஸ் கம்ப்ரைஸ்ட் இன் ஒன் எஸ்டேட் ஆர் இன் மோர் தென் ஒன் எஸ்டேட் அண்ட் வெதர் இட் இஸ் சிச்சுவேட்டட் ஹோலி ஆர் ஒன்லி partially in India shall before the expiration of 1 month from the date on which the first become owner of such estate or estates apply or to the registering officer appointed in this behalf by the state government to be registered as an owner respect of each estate owned by him and any registrations made before the commencement of the Coffee Amendment Act 1961 48 of 1961 shall be deemed to have been made under this subsections அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹியர் கம்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிட்ட ரெஜிஸ்டர்டு பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக பண்ணியிருக்கணும், அது காலாவதி ஆறதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். அது ஒரு இடமாக இருந்தாலும் சரி, பல இடமாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ப்ராசஸை ஃபாலோ பண்ணி, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி, இந்த சட்டம் வரும்போது இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிருந்துருக்கணும். இப்போது புதுசாக ஒரு சட்டம் வருது, காஃபி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961 தான், அதன்படியுமே அது இருக்கணும். ஸோ சட்டங்கள் வர வர அது தகுந்த மாதிரி அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி சட்டங்கள் வரும்போது அது கரெக்டாக
ஃபாலோ பண்ணி அந்த சட்டத்தின் அணுகி அந்த சட்டத்தின் முறைப்படி இருந்ததா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஓனர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த காஃபி எஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம் முழுமை ஆகும். அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்ஸ் மேட் ஷால் கண்டினியூ இன் ஃபோர்ஸ் அன்டில் இட் இஸ் கேன்சல் பை தி ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர். ஸோ இதை ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸருங்க ரொம்ப மிக பெரிய ஒரு ரோல் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய ரோல் வந்து மிக பெருசு. ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணாத வரைக்கும் அது கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கும். அதுதான் இதோடைய சிம்பிளான ஒரு அதோடைய அர்த்தமும் அதுதான். ஆனால் செக்ஷன் 20ல் சொல்லியிருக்காங்க எக்ஸ்போர்ட் காஃபி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே ப்ராப்பராக இங்கே இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 ஆஃப் 1962 பிரகாரம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி போர்டு கிட்ட இருந்து கரெக்டாக பெர்மிஷன் அத்தாரிட்டி கிட்ட இருந்து பெர்மிஷன்ஸ் வாங்கி ப்ரிஸ்கிரைப்டான முறையில் ப்ரொவிஷன்ஸ் மூலியமாக செஞ்சால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறது வந்து அலௌடு பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷிப்பிங் பண்ணும்போது ஒரு கப்பலில் போகுது இல்லை ஏர்க்ராஃப்டில் வந்து விமானத்தில் போகுது அப்படின்னா அது கமிட்டி கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி அவங்க கன்சிடர் ரீசனபிளாக இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் ஜேர்னி வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இல்லைனா அதுக்கு தடை விதிச்சிருவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது காஃபிக்கும் அப்ளை ஆகுதுங்கிறது இந்த செக்ஷன் உறுதி செஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு பேகேஜ்லேயோ ஒரு பேசஞ்சரோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு குவான்டிட்டி இவ்வளோதான் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் கெசட்டில் வந்து நிர்ணயம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ள முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 kg வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 kg தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ குறைஞ்சபட்சம் 2லேருந்து ஒரு 6 kgக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா அது ஒரு அது வந்து பார்சலாக அனுப்புகிறோம்னா அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா அது சீஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து இட் வில் பி டெஸ்ட்ராய்டு, இல்லை அது வந்து நீக்கப்படும். சரிங்களா? அதை அனுப்ப மாட்டாங்க. இது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரைட்டிங்கில் ஒரு விஷயத்தை கொடுத்து இவ்வளோ குவான்டிட்டி தான் நீங்கள் வந்து காஃபியை வந்து பெர்மிட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னா இப்போ இந்த ஷிப்பில் இவ்வளோ தான் அனுப்பணும்னா அவ்வளோதான் அந்த வருஷத்தில் அனுப்பணும். அதையும் மீறி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா இன் எக்ஸஸ் டு த செட் குவான்டிட்டி மேலே பண்ணாங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் காஃபியோட செக்ஷன் அடிப்படையிலையும் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் அத்தாரிட்டிஸ் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நிறுவனத்து மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் கடைசியாக வந்து எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கேன்சல் பண்ணி சீல் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறனால இப்போ ரீஇம்போர்ட் பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 21ல் ரீஇம்போர்ட் ஆஃப் காஃபி எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறது இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பரான போர்டோடைய பெர்மிஷனோட போர்டு வந்து ஃபிட் அப்படின்னு சொல்லி கிராண்ட் பண்ணால் மட்டும்தான், பர்மிட் பண்ணது அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு விஷயத்தை வந்து ரீஇம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நோ காஃபி விச் ஹேஸ் பீன் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா ஷால் பி ரீஇம்போர்ட்டட் இன்டு இந்தியா எக்ஸப்ட் அண்டர் இன் அக்கார்டன்ஸ் வித் பெர்மிட் கிராண்டட் பை தி போர்ட். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க, அது திருப்பி ரீஇம்போர்ட் ஆகி வருது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான விஷயங்கள் வந்து இருக்கணும், ரீசனபிளாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு கண்டிஷனில் வந்தால் மட்டும்தான், கிராண்ட் பண்ணால் மட்டும்தான், போர்டு மெம்பர்ஸ் கிட்ட வந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன்ஸில் உள்ள வரும். சரிங்களா? அடுத்தபடியாக ஃப்ரீ கோட்டா சேல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் அது எல்லாமே பண்ணுவாங்க. அது ஒரு கோட்டா ப்ரீவியஸ் சாங்ஷன்ஸ் கொடுத்து அந்த போர்டு மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர்ட் எஸ்டேட்லாம் வந்து சொல்லிட்டாங்க இந்த வருஷத்தில் இதெல்லாம் வந்து ஃப்ரீ சேல் கோட்டா அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணி அது ஃப்ரீ சேல் கோட்டாவில் உள்ளே வரும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபிக்ஸட் பர்சன்டேஜஸ்லாம் இதுக்கு இருக்குது. ரெஜிஸ்டர்ட் எஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாமே அதை ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட நாட் எக்ஸீடிங் 50%, 50% மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த அதாவது ப்ரொபேப் டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த எஸ்டேட் இந்த இயர் வருஷத்தில் இருக்கும் போது போர்டு மெம்பர்ஸ் சொல்லும் பட்சத்தில் இது ரொம்ப எக்ஸஸ் கோட்டாவாக இருக்குது, அது ஃப்ரீ சேல் கோட்டாவில் வருது அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் அந்த கண்டிஷனுக்கு உள்ளே வரும். ஸோ இது ஜென்ரலான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரொவைடட் தட் த போர்ட் மே வித் த ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் சச் கோட்டா அட் த பர்சன்டேஜ் ஆஃப் தென் 50% ஆஃப் தி செட் ப்ரொபேபிள் டோட்டல் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் இப்போ பில்ல நிறைய சேஞ்சஸ் வந்துடுச்சு. ஸோ இது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஸோ செக்ஷன் 24 லைசன்ஸ் ஃபார் சேல் ஆஃப் அன்கியூர்டு காஃபி. ஸோ காஃபி வந்து அன்கியூர்டாக இருக்குது, அது இன்னும் ஒழுங்காக ப்ராசஸ்லாம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் வந்து இருக்குது தனியாக. ஸோ அதை பற்றி பேசுகிற செக்ஷன் தான் 24. ஸோ த ரெஜிஸ்டர்ட் ஓனர் ஆஃப் எனி எஸ்டேட், எந்த ஓனரோட ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம், மே சப்ஜெக்ட் டு தி ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ் அண்ட் so long as the free sale quota allotted to the estate will not be exceeded by the proposed sale obtained from the board a license for the sale from the estate of uncured coffee. So
இப்போ இந்த இடத்துல அன்கியூர்டு காஃபின்னு அந்த கண்டிஷனில் எப்போ வருதுன்னா, இந்த ரெஜிஸ்டர்ட் ஓனர் அந்த ஒவ்வொரு எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கும் ரெஜிஸ்டர்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸில் இருக்குதான்னு பாருங்கள், அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ரீ சேல் கோட்டாக்கு அலாகேட் பண்ணதில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண சேல்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து போர்ட் மெம்பர்ஸ் அதை லைசன்ஸ்லாம் செக் பண்ணி இந்த எஸ்டேட்டில் அன்கியூர்டு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்ணயமெல்லாம் செய்வாங்க. ஸோ நார்மலாக இந்த காஃபி எஸ்டேட் ரன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப வருஷமாக இருக்கனால அவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். இது நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், ஆஸ் ஒரு அவேர்னஸாக இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி சர்ப்ளஸான காஃபி, சர்ப்ளஸான பூல் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் எப்படி வந்து போர்ட் மெம்பர்ஸோட ரோல் என்ன. ஸோ ரெஜிஸ்டர்ட் எஸ்டேட்லேருந்து எக்ஸஸான அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னா ஃப்ரீ சேல் கோட்டாவில் அலோகேட் பண்ணி அந்த எஸ்டேட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, when no free sale quota have been allocated to the estate, all coffee produced by the estate shall be delivered to the board. ஸோ இப்போ என்ன அங்கே எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க, நிறைய எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அந்த போர்டு கிட்ட வந்து அது கொடுத்துருவாங்க. ஸோ அது சர்ப்ளஸ் பூலாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார் த இன்க்ளூஷன்ஸ் இன் தி சர்ப்ளஸ் பூல் பை த ஓனர் ஆஃப் த எஸ்டேட் பை கியூரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிசீவிங் த கோட்டா ஃப்ரம் த எஸ்டேட். ஸோ இந்த மாதிரியான போர்டு கிட்ட அவங்க சப்மிஷன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதோடைய ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது அஃபிஷியல் கெசட்டில் அப்பப்போ சொல்லுவாங்க, இந்த லொக்காலிட்டியில் இருக்குது, லோக்கல் ஏரியாவில் சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா அது எப்படி பண்ணணும், என்ன கிளாஸ் இருக்கணும், ப்ராக்டிகபிள் எது, நான் ப்ராக்டிகபிளான விஷயம் என்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, அக்கௌண்ட்டில் வந்திருக்கா வரலையா, காஃபி ப்ரொடியூஸ் பண்ண குவான்டிட்டி கம்மியாக வந்திருக்கா அதிகமாக வந்திருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. எக்ஸம்ஷன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ஆஃப் ஓனர்ஸும் ஒரு சில ப்ரொவிஷன்ஸுமே சப்செக்ஷன் வந்துச்சுன்னா அது அடிப்படையில் எக்ஸம்ஷன்ஸுமே கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் லோக்காலிட்டியில் இல்லை அப்படின்னா, ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு எக்ஸப்ஷன்ஸுமே கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா செஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதுக்குன்னு தனியாக ஆக்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் அதை சரி கட்டுறதுக்குமே போர்டுமே ரிஜெக்டும் பண்ணலாம். அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அந்த ரிக்குவயர்மெண்ட் படி இருக்கும்போது அந்த டிஃபெக்ட் இல்லாத இருக்கும்போது அந்த கியூரிங்கான விஷயத்தை அவங்க எடுத்துக்கவும் செய்யலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டோரேஜ் பண்ணுறது, இது நெசரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இந்த சர்ப்ளஸ் பூல் எல்லாத்தையுமே யார்கிட்ட போர்டு கிட்ட வந்துடும். போர்டு அது எல்லாமே அந்த கண்ட்ரோலிங் ஆஃப் த போர்டு வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்டோரேஜ் அண்ட் கியூரிங்க்கு வந்து நெசசரியான விஷயங்கள் மார்க்கெட்டிங்க்கும் வந்து அவங்களே வந்து பார்த்து ஒர்க் ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய வேல்யூவேஷன்ஸ் ஆஃப் த காஃபி எல்லாமே யார் பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்கேல் வச்சு அந்த போர்டு மெம்பர்ஸ் முடிவு பண்ணுறது தான் அது எல்லாமே. ஸோ இதில் குவாலிட்டி வந்து கைண்ட் இருக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் தி குவாலிட்டி இருக்குது அண்ட் அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ ஆன் இட்ஸ் குவான்டிட்டி அண்ட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி வச்சு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, கியூரிங் ஆஃப் காஃபி அது வந்து செக்ஷன் 27 பேசி to be cured in licensing curing establishment. So no registered owner shall cause or allow coffee to be cured elsewhere than in the licensed curing establishment, whether the curing establishment is maintained by himself or by another person. So என்ன சொல்கிறேன், இப்போ curing establishment சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தான் பண்ணுமே தவிர அதை தாண்டி வேறு எந்த இடத்துலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது செக்ஷன் 27 உறுதி செய்யும். இப்போ செக்ஷன் 28 லைசன்சிங் ஆஃப் த curing establishment. இந்த மாதிரி அது வந்து ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய அந்த curing establishmentக்கான லைசன்ஸ் பற்றி. ஸோ ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுமே எவ்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் curing coffee shall obtain from the board a license operate as such. ஸோ இதுக்கான லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் செய்யணும். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ் வாங்கினாங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த காஃபி கியூரிங் பண்ணக்கூடிய விஷயங்களுமே செய்யணும். ஸோ பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸில் செக்ஷன் 35 failure to register. Any owner of a coffee estate who fails to apply for registrations in accordance with the section 14 shall be punishable with the fine which may extend to 1,000 rupees and to the further fine which may extend to 500 rupees for each month after the first during which such failure continues. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லி செக்ஷன் 14 டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. அதை பண்ணலைன்னா 1000 ரூபாய் அபராதம். அது வந்து செய்யாமல் இருக்குது நாங்கள் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து 500 ரூபாய் ஃபைன் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 14 கான்ட்ரவென்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய பெனால்ட்டி. இப்போ செக்ஷன் 36 வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 16, 17, 18. ஸோ 16, 17, 18 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த செக்ஷன்ஸை வந்து கான்ட்ரவென்ட் பண்ணி லைசன்ஸ் இல்லாமல் அந்த கியூரர் வந்து பண்ணுறாங்க, அந்த டீலர் வந்து பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் அபராதம் போடுவாங்க. ஸோ 1942 வந்த சட்டம் 1000 ரூபாய் வந்து மிகப்பெரிய மதிப்பு, சரிங்களா. இப்போ அன்லாஃபுல்லாக வந்து சோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் போர்டுக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த பேமெண்ட்டை எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ ஆஸ் பர் செக்ஷன் 34 வந்து ரெஜிஸ்டர்ட் ஓனருக்கு வந்து அந்த ஈக்குவல் சம் ஆஃப் த வேல்யூ எஸ்டிமேட்டட் பை தி போர்டு வந்து
அன்லாஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான நஷ்ட ஈடுமே டிடெக்ஷன் பண்ணி அதுக்கு அமௌண்ட் சொல்லுவாங்க, அதுவும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ செக்ஷன் 37ல் அன்லைசன்ஸ் டியூரிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க, காஃபி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அதனால் அன்லைசன்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அபராதம் வந்து 500 ரூபாய் தரப்படும் வந்து போடுறாங்க. இஃப் எனி கியூரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆப்ரேட்ஸ் அஸ் சச் வித்தவுட் அ லைசன்ஸ் த ஓனர் ஷால் பி பனிஷபிள் வித் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 500 ருபீஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 37A கான்ட்ரவென்ஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 23(1). ஸோ இந்த சப்செக்ஷன் 1 கான்ட்ரவென்ட் பண்ணி செக்ஷன் 23 பண்ணியிருந்தாங்கன்னா எனி ரெஜிஸ்டர்ட் ஓனர் ஹூ ஃபெயில்ஸ் டு ஃபர்னிஷ் த ரிட்டர்ன் required by the subsection 1 of the section 23 as required by that subsection shall be punishable with fine which may extend to 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஃபால்ஸான ரிட்டர்னை வந்து பொய் கணக்கு காமிக்கிறாங்க, பொய்க்கா வந்து ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னா செக்ஷனில் எனி பர்சன் ஹூ மேக்ஸ் இன் எனி ரிட்டர்ன்ஸ் டு பி ஃபர்னிஷ்ட் அண்டர் செக்ஷன் 23 ஆர் இன் எனி ரிப்போர்ட் டு பி மேட் அண்டர் செக்ஷன் 29 எனி statement which is false and which he knows to be false or does not believe to be true shall be punishable with fine which may extend to 1000 rupees. ஸோ 1000 ரூபாய் அபராதம் போடுவாங்க. பொய்யா சொல்லியிருக்காங்க, பொய் கணக்கு காமிச்சிருக்காங்க, இல்லை தெரிஞ்சே வேணும்னே வந்து பொய் கணக்கு காமிச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு உண்மை தெரியும், தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு போர்டு மெம்பர்ஸ் தெரிய வரும்போது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அபராதம் போடப்படும். செக்ஷன் 38A கான்ட்ரவென்ஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 25 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனி ரெஜிஸ்டர்ட் ஓனர் ஆர் லைசன்ஸ் கியூரர் who fails to deliver any coffee to the board as required or under subsection 1 and 2 of subsection 25 shall be punishable with fine which may extend to 1000 rupees and the court by which such person is convicted may order the confiscations and the delivery of the board of any coffee in respect of which the offence was committed. So section 25 அடிப்படையில் யாராவது ஒருத்தங்க இந்த போர்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய டெலிவர் பண்ண வேண்டிய அந்த காஃபீஸை வந்து கொடுக்காம முடக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா 1000 ரூபாய் அபராதம் தரப்படும். அண்ட் ப்ளஸ் அவங்க கன்விக்ட் பண்ணிருந்தது வந்து ஆர்டர் வந்து கன்ஃபிஸ்கேஷனை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தக்க நடவடிக்கையுமே எடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் உறுதி செய்யுது. செக்ஷன் 38B என்ன சொல்கிறாங்கன்னா பவர்ஸ் டு சீஸ் காஃபி வித்ஹெல்டு ஃப்ரம் தி இன்க்ளூஷன் அண்ட் சர்ப்ளஸ் பூலில் இருக்குது, பட் அதை போர்டுக்கு கொடுக்கலன்னா அதை சீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு செக்ஷன் 38B. So if the board is satisfied that any coffee which is required under the provisions of section 25 to be delivered for inclusions in that surplus pool is being likely to be disposed or otherwise done by such delivery, the board may order the seizure of such coffee and may authorize an officer of the board to effect seizure thereof for delivery for inclusion in the surplus pool, and such authorizations shall be sufficient warrant for such officer to take all steps necessary to secure the possession of the coffee. ஸோ இப்போ இது சர்ப்ளஸ் பூலில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க, செக்ஷன் 25 வந்து அவங்க கான்ட்ரவென்ட் பண்ணியிருக்காங்க, அது கணக்கில் வந்து சொல்லலை, அவங்க டெலிவரி பண்ண வேண்டியதை வந்து சரியாக ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா சீஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாரண்ட்டும் உங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த பர்டிகுலர் சர்ப்ளஸ் பூலை வந்து சீஸ் பண்ணி அதை மீட்டுறதுக்கான முழுமையான பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக்ஷன் 38B. இப்போ 39 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. Section 39 talks about the obstructions. Whoever obstruct any member or officer of the board or any person authorized by the board or by the central government in the discharge of any duty imposed on or for the entrusted to him under this act, or who having the control over the custody of any records fails to produce such records when required to do so, or refuses information lawfully asked for by a member or the officer of the board, by a person authorized by the board or by the central government to inspect such records or ask such information shall be punishable with fine which may extend to 1000 rupees.
ஸோ ஒரு தகவல் கேட்குறாங்க, ஒரு போர்டு மெம்பர் வராங்க, இல்லைனா போர்டு நம்பர் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நபர் வந்திருக்காரு, இல்லை மெம்பர் வந்திருக்கிறாரு, இல்லை வந்து பர்சன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த வேலையை செய்யுங்க, செக் பண்ணுங்கள், ரெக்கார்டை வந்து பாருங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கோத்ரூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது நீங்கள் தடுக்கும் விதத்தில் செஞ்சீங்க, இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ண ஒத்துழைக்கலை அப்படின்னா 1000 ரூபாய் அபராதம் போடணும். இப்போ செக்ஷன் 40ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காக்னிசன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நோ கோர்ட் அதர் தன் த கோர்ட் ஆஃப் அ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் a judicial magistrates of the first class shall take cognizance of any offence punishable under this act. அதே மாதிரி no court shall take cognizance of the offence punishable under section except on the complaint made by an officer authorized in this behalf by the state government or of the offence specified in subsection 2 of section 16 except of the complaint made on the officer authorized in this behalf either by the state government or by the board or of the offence punishable under other sections except on complaint made with the previous sanctions of the central government by an officer authorized in this behalf of the board, provided the central government may by the notification in the official gazette direct that the previous sanctions of the central government shall not be necessary for complaint in such cases or the classes of cases may be specified in this notifications. ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, இந்த தவறு வந்து தெரிய வருது, அது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்னா இது வந்து எந்த கோர்ட்டில் வந்து நடத்தணும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போது ஒரு கோர்ட் இந்த கோர்ட்டை தாண்டி வேறு எந்த கோர்ட்டுக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, இது ஜேஎம் கோர்ட்டுன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்போது காங்கிரஸ் அஃபென்ஸை பார்த்து அது பனிஷபிளாக தான் இருக்குது அப்படின்னா அதை அவங்க எடுத்து நடத்தணும், சரிங்களா? அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எந்த கோர்ட்டும் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறையா மிலிட்ரி கோர்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்ரிபியூனல்ஸ் இருக்குது, கமிஷன்ஸ் இருக்குது, கமிட்டி பேஸ் பண்ணி வச்சு ரிப்போர்ட்ஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்க ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருந்திருக்கு. ஸோ அதெல்லாமே இன்வால்வ் ஆகாமல் அது நிர்ணயிக்கப்பட்டு இந்த கோர்ட்டில் வந்து விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன்ஸ் மாற்றிருந்தாங்கன்னா அது வந்து அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணி அதை எடுத்துகிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிட்டர்னில் கொடுத்து அது பர்டிகுலர் அத்தாரிட்டிஸ் தான் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தெரிய வரும்போது அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பேஸ்ட் ஆன் த டிஸ்கஷன்ஸ் ஆஃப் த போர்டு மெம்பர்ஸோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே வச்சு ஆஃபீஸரோட ரிப்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸோட ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு தான் முடிவு கடைசியாக கன்க்ளூஷன் வந்து அவங்க எதுவுமே ஒத்துழைக்காமல் இந்த மாதிரி ரெகுலராக ரிப்பீட்டடாக செஞ்சிட்ருக்காங்க, விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாக செஞ்சிட்ருக்காங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. செக்ஷன் 47ல கான்ட்ராக்ட் பற்றி பேசுகிறாங்க. ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் த சேல் ஆஃப் காஃபி இன் so far as they are variants with these provisions of this act shall be void, provided that nothing contained in these sections shall apply to the contract to which under section 47 of the Coffee Market Expansion Ordinance 1940 13 of 1940 that ordinance did not apply. ஸோ இந்த கான்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனி ஆக்டே இருக்குது, நம்ம அதை ஒரு வாட்டி பார்ப்போம். இது சேல் பண்ணணும்னு சொல்லி ஒரு எந்த விதமான எல்லா கான்ட்ராக்டும் வருது. சோஃபா இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வேரியன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் வச்சு பண்ணும்போது ஓகே, ப்ரொவிஷன்ஸ் இல்லாமல் பண்ணாங்கன்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர் அட் வேரியன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்டாக இருந்ததுன்னா அது வாய்டு. ஸோ ஆக்ட் வச்சு ப்ரிவைல் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் அதோடைய அர்த்தம். ப்ரொவைட் தட் நத்திங் கண்டெயின் இன் திஸ் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே ஷுட் நாட் அப்ளை டு கான்ட்ராக்ட் டு விச் அண்டர் செக்ஷன் 47. ஸோ 47 ஆஃப் தி காஃபி மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ஆர்டினன்ஸ் 1940 சொல்றதுக்கு இதை வந்து அப்ளை அதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க அதை அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா இட்ஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கண்டிஷன் சொல்லுவோம். தட் ஆர்டினன்ஸ் இட் நாட் அப்ளைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பர்டிகுலர்லி இந்த காஃபி மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ஆர்டினன்ஸ் 1940ல் சொல்லாத போது இந்த ஆக்ட் ப்ரிவேல் ஆகும், இருந்ததுன்னா ஓகே அதே ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுதான் அதோடைய அர்த்தம், சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான செக்ஷன்ஸ் உடைய காஃபி ஆக்ட் 1942. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ டோட்டலாக 50 செக்ஷன்ஸ், அது எல்லாமே ஓரளவுக்கு முக்கியமான செக்ஷன்ஸை கவர் பண்ணியாச்சு. ஸோ அபராதங்கள் பார்த்தீங்கன்னா 1942ல் வந்த ஆக்ட்னால அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயில் வந்து எக்ஸ்டென்ஷன்லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருந்தது. ஸோ சிறை தண்டனை வந்து ஏதாவது கொலை வழக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் மாறுபடும். காஃபி ரூல்ஸ் 1955 இருக்குது. ஸோ இது அமெண்ட் பண்ணி வந்தது. ரூல்ஸ் வில் பி கால்ட் அஸ் காஃபி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2016 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து அஃபிஷியல் கெசட்டில் விட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காஃபி ரூல்ஸ் 1955 ஹியரின் ரெஃபர்டு டு தி பிரின்சிபல் ரூல்ஸ் ஸோ அண்ட் ஸோ சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் சப்ஸ்டியூட் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டோட்டலாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டு
ஒரு முக்கியமான ஒரு GSR 669E போட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரோடு சேர்த்து எதெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களோ அது வெளியிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸைஸ் ஆஃப் த பவர்ஸ் கன்ஃபர்ட் இன் subsection 2 of section 48 read with subsection 2 of section 4 and subsection 1 of section 9 of the Coffee Act 1942 அதை நம்ம பார்த்துட்டோம். 7 of 1942 the central government hereby makes following rules further to amend the Coffee Rules 1955. ஸோ ஆல்ரெடி ஆக்ட் நம்ம பார்த்துட்டோம். அந்த ஆக்ட் பிரகாரமும் அமெண்ட் பண்ணக்கூடிய புதுசாக வரக்கூடிய இந்த காஃபி ரூல்ஸ் 1955யும் சரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தான் வந்து இது வருது. ஸோ தீஸ் ரூல்ஸ் கேன் பி கால்ட் அஸ் காஃபி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2016. சரிங்களா, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நிறைய சேஞ்சஸில் லிமிட்டடான சேஞ்சஸ் அதை எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி அமெண்டண்டில் அதே வந்துடும். ஸோ இது இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது முக்கியமாக பார்த்தேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் நோட்டிஃபிகேஷன் விட்ட ஒரு அறிக்கை. ஸோ GSR 198E உடையது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காஃபி ஆக்ட் பற்றி சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த காஃபி ஆக்டுக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ், கேடரோட ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் பற்றி தான் இதில் வந்து ரொம்ப இலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர்லி இந்த ரூல்ஸோட பேர் என்ன, காஃபி போர்டு கேடர் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் 2014. ஸோ இதுதான் இதோடைய ரூல்ஸோடைய பெயர். ஸோ இது அஃபிஷியல் கெசெட்டில் வெளியிடும் போது இதோடைய முழுமையாக இதுக்கான விஷயங்கள் வருது. ஸோ இந்த இடத்துல கேடர் என்றால் யார் என்பது ரூல் 2 டிஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கேடர் ரெஃபர்ஸ் டு த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த போஸ்ட் அண்ட் த சாங்ஷன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போஸ்ட் இன் ஈச் cadre from the notifications of these rules and is as listed in annexure 1 of these rules. So annexure நிறையா இருக்குது. annexure டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க. ரூல் 2Fல scientific, technical, non-technical என்ன, administrative and ministerial post means the post classified as such in the annexure to these rules அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட் எப்படி எடுக்கணும், ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஏஜ் எல்லாமே அஃபிஷியல் கெசட்டில் வந்து அப்பப்போ மாறுபடுற மாதிரி அது வந்து எடுத்துக்கப்படும். ஸோ மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் A, குரூப் B போஸ்ட், குரூப் C போஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் கொண்டு வராங்க. இல்லை ப்ரொமோஷன்ஸோட கேட்டகரிஸ் பற்றியுமே பேசியிருப்பாங்க. ஸோ அதுவும் டைம் டு டைம் மாறுபடுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரொபேஷன் பீரியட்லேயுமே டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாகவும் இருந்தாலும் சரி, பீரியட் ஆஃப் ப்ரொபேஷன்ஸ்லேயும் வருவாங்க. ப்ரொமோஷன்ஸில் வந்து குரூப் A, ப்ரொமோஷனில் வந்து குரூப் B, ப்ரொமோஷனில் குரூப் C அதெல்லாம் வருவாங்க. ஸோ இந்த 2 years ஒரு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் லேட் ஆன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டைம் டு டைம் மாறுபடும்போது அதை இது பண்ணிப்பாங்க. ஸோ இது ரிசர்வேஷன் கேட்டகரியும் இருக்குது. ஸோ ஃபார் எஸ்பெஷலி ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட், ஷெடியூல்டு ட்ரைப்ஸ், அதர் கிளாஸஸ், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதர் கேட்டகரிஸ் ஆஃப் த கேண்டிடேட் ஷால் பி followed strictly accordance with the instructions of the state government issued from time to time சொல்லிட்டாங்க. ஸோ பே ஸ்கேல் பற்றியும் சொல்லியிருப்பாங்க, டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. MACPனா என்னென்னா மாடிஃபைட் அஷூரன்ஸ் கேரியர் ப்ராக்ரெஷன் ஸ்கீம்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி MFCS அப்படின்னா மாடிஃபைட் ஃப்ளெக்சிபிள் காம்ப்ளிமெண்டிங் ஸ்கீம்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லேயும் நிறையா இருக்குது. ஏஜ் லிமிட் மாதிரியான விஷயங்களுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பர்டிகுலரி கேல்குலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் விடும் போதே அது வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதுதான். ஸோ அனெக்ஷரில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குது, நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குது, சயின்டிஃபிக் போஸ்ட் இருக்குது. அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, பே ஸ்கேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி டெசிக்னேஷன்ஸ், அவங்க என்ன கேடரில் வராங்க, சாங்ஷன் போஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இது ஒரு 2014 வெளியிட்டது. பர்டிகுலரி தி காஃபி போர்டு வந்து வெளியிட்ட முக்கியமான ஒரு சாங்ஷன் போஸ்ட்டோட அனெக்ஷர் 1ஓட டீட்டெயில் இதுதான். ஸோ இதான் அனெக்ஷர் 1 சொல்லியிருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி சேர்மன், செக்ரட்டரி, டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டகரிஸில் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காஃபி ஸ்டீலிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1878 இருந்த ஒரு ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா 8 of 1878 சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பழைய ஆக்ட்டு. ஸோ இது இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதோடைய பார்த்திங்கன்னா 1878 வந்து காஃபி ஸ்டீலிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இது இருந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஃபி ஆக்டுக்கு இருக்கிற மாதிரியும் டீ ஆக்ட் 1953 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டீ ஆக்டை பொறுத்த வரைக்கும் 51 செக்ஷன்ஸ் உடையது. இதுக்குமே ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ்லேயுமே வந்து ஃபுல் இலாபரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு சுகர் கேன் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆக்ட் 2018. இது சுகர் கேனுக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டு.
ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் டைம் எலாபரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான வெப்சைட்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து டி ரூல்ஸ் 1954 உடையது. ஸோ இதில் டோட்டலாக எத்தனை ரூல்ஸ் இருக்குன்னா 40 ரூல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு தனி நாளில் வந்து இது எடுத்து இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பழசு. இது வந்து நம்ம கெசட்டில் விட்ட ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதோடைய சட்டத்தின் பெயர் வந்து இந்த ரூல் என்னென்னா த டி ரூல் 1954னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து ரூல்ஸ் தனியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டி ஆக்ட் இருக்குது, டி ரூல்ஸ் இருக்குது. ஸோ டி போர்ட் ஆஃப் இந்தியாவும் தனியாக வந்து போர்ட்டல்ஸ் இருக்குது. இதில் எத்தனை டைப்ஸ் கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெரைட்டிஸில் டார்ஜிலிங், அஸ்ஸாம், நீல்கிரி, கான்கிரா இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி அதோடைய சட்டத்தை பற்றியுமே இலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் டீ பிரியர்கள் இது எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்க்கலாம். இது வந்து கேமிலியா சினிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஓ குன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த செடியோட பெயர், டீயோடைய உண்மையான பொட்டானிக்கலோட பெயர் இது. ஸோ இதுதான் வந்து காமன் நேம் வந்து டீ பிளான்ட், டீ ஷ்ரப்னு சொல்லி ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ பட் இது வந்து நார்மலி இட்ஸ் எவர்கிரீன் ஷ்ரப்பு தான் இது. ஸோ கேமிலியா சினிசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டீ பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம டீ போர்டுன்னு ஒன்று தனியாக இருக்குது. ஸோ டீ போர்டு மாதிரியே நமக்கு வந்து காஃபி போர்டும் இருக்குது. ஸோ காஃபி போர்டோடையது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. காஃபியோட ப்ரைஸஸ் என்ன இருக்குது, ஸோ நியூயார்க்கில் என்ன இருக்குது, லண்டனில் வந்து இதுக்கான மந்த் அண்ட் யூஎஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ மைல்டுனா ரொபஸ்டஸ்ட்டில் என்ன மாதிரி கேட்டகரி, ஸோ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பர்டிகுலர் போர்ட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பற்றி ஓவர்சீஸில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 2023 21 ஜூன் வந்து கொடுத்தது. ஸோ காஃபி போர்ட் ப்ரப்போஸ்ட் அ கேலண்டர் ஆஃப் ஈவென்ட் ஃபார் ஃபிசிக்கல் பார்ட்டிசிபேட் இன் எக்ஸ்டர்னல் ப்ரமோஷன்ஸ் ஈவென்ட் டியூரிங் 2023-2024. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் இன்டர்நேஷ்னல் காஃபி எக்ஸ்போ. ஸோ என்ன நாள் நடந்திருக்கு, 17 to 19 ஆகஸ்ட் 2023 ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ஸோ அப்ரூவ்டு காஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்தோன்னா 40 lakhs அப்படின்னு கணக்கு. ஸோ அதே மாதிரி ஜெர்மனியில், இட்டாலியில், கொரியாவில், துபாயில் வந்து தனித்தனியாக டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான பார்ட்டிசிபேஷன்ஸ் பற்றின எக்ஸ்போர்ட்டர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ காஃபி போர்ட் பார்ட்டிசிபேஷன் அலாங் வித் இந்தியன் காஃபி எக்ஸ்போர்ட்டர்ஸ் பற்றின டீட்டெயில். ஸோ அதே மாதிரி பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆஃப் த காஃபி எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் கொலாபரேஷன் வித் இந்தியன் மிஷன்ஸ் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுட் மாஸ்கோ 2023 நடந்தது. ஸோ அதே மாதிரி SCAJ காஃபி ஸ்பெஷாலிட்டி காஃபி கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் வந்து ஜப்பானில் நடந்தது. கேஃபெக்ஸ் கேரியோ ஈஜிப்ட். இது எல்லாமே நடந்த ஈவெண்ட் தான். இது எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக வரும். அங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிலீஸ் வச்சு தான் வந்து அப்ரூவல் நடந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேட் எக்ஸிபிஷன்ஸ்க்கு எல்லாருமே கலந்துக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இந்த எஸ்டிமேட்டட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லேக் 4000 lakhs. அதனால் அது எஸ்டிமேஷன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்னு சொல்லி தனியாக இருந்தது. ஸோ இது வந்து வாஸ் அ வெரி மச் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லேயும் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் இந்தியா காஃபி ஒர்க்கர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபெடரேஷன்ஸ் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 17th December 1960 வந்து அது இருந்தது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோடைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா கேரளாவில், வெஸ்ட் பெங்காலில், கர்நாடகாவில், இதே மாதிரி சத்தீஸ்கரில், ஹிமாச்சல் பிரதேஷில், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்தது. ஸோ அப்போது வந்து இது பழைய ஆக்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1958 66 years ago வந்து வந்தது. ஸோ இதனால் பாகிஸ்தானையும் சேர்த்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக வந்து நேஷ்னல் காஃபி அமெண்ட்மெண்ட் பில் 2024 அப்படிங்கிறது வந்து இன்னொரு அதர் கண்ட்ரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதர் கண்ட்ரிலையும் இந்த மாதிரி பில்ஸ் வருது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரொஜெக்ஷன். ஸோ அவங்க எவ்வளோ ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ வந்து எஸ்டிமேஷன்ஸ் ஆயிருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு நம்மளுடைய ஒரு இந்த மாதிரி தான் எல்லா கண்ட்ரிலையும் இப்படி தான் இருக்குன்னு இது வந்து கம்பாலான்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸோ இது பர்டிகுலர்லி பார்லிமெண்ட் ஆஃப் உகாண்டாவில் வந்து வெளியிட்டது. ஸோ ஜஸ்ட் நம்மளும் தெரிஞ்சுக்கணும்.
அதர் கண்ட்ரிலேயும் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்குன்னு பில்லிலேருந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ நார்மலாக நம்ம காஃபி ப்ரமோஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பில் 2022 வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் காஃபி பில் ரெடி டு பி டேபிள்டு இன் பார்லிமெண்ட். காஃபி போர்டு recently held another round of industry consultation and existing draft may be final. இது பார்த்தீங்கன்னா இது எப்போ நோட்டிஃபிகேஷன் ஆர்டிக்கல் வந்துச்சு அப்படின்னா ஜூலை 22, 2023 அப்போ வந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஃபார்மேட் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி காஃபி மார்க்கெட் ரிப்போர்ட் நவம்பர் 2024 இது வந்து இன்டர்நேஷ்னல் காஃபி ஆர்கனைசேஷனோட போர்ட்டல். ஸோ இதுவுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் போய் பாருங்கள். காஃபி பிரியர்கள்னால காஃபி ரொம்ப பிடிக்கும். வருஷத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி எப்படியாவது குடிச்சிருவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கனால காஃபி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அதான் சொல்லேன், ஒரு இயர்லேயே ஒரு 2 காஃபி குடிக்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு தான் ஐ வில் பி. ஏன்னா சுடு தண்ணி தான் குடிப்பேன். ஸோ ஜஸ்ட் இதே மாதிரி காஃபி டீயா காஃபினா காஃபி ஐ ப்ரிஃபர். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஆர்டிக்கல் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்தது. பர்டிகுலர்லி கவர்மெண்ட் பிளான்ஸ் டு ஸ்கிராப் 80 years old காஃபி ஆக்ட் பிரிங் பில் டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரி. 80 வருஷத்துக்கு மேலே இருக்க காஃபி ஆக்டை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணி பில்லாக வந்திருக்கு. ஸோ ஆக்டாக வந்துருச்சுன்னா நம்ம அந்த புது ஆக்டை தான் நம்ம பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டிராஃப்ட் தான். ஸோ இந்த காஃபி ஆக்ட் 1942 டோட்டலாக ரிப்பல் பண்ணிட்டு தான் இந்த பில் வந்து ஆக்டாக வரும்போது இதுதான் ப்ரிவேல் ஆகும். ஸோ அது வர வரைக்குமே நம்ம இப்போ படித்த ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது 2022 இந்த டிராஃப்ட் எல்லாம் வெளியிட்டுட்டாங்க. டோட்டலாக 34 செக்ஷன்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. இருக்கக்கூடிய காஃபி ஆக்டில் 50 செக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். பட் இந்த பர்டிகுலர் பில்லில் வந்து டிராஃப்டில் வந்து 34 செக்ஷன்ஸ் தான் பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் வந்து டிஃபினேஷன் வந்து 2ல் சொல்லியிருப்பாங்க. காஃபினா என்னென்னா 2F அடிப்படையில் மீன்ஸ் பீன்ஸ் ஆர் செரிஸ் ஆஃப் காஃபி பிளான்ட் whether parchment, green or roasted, and includes product of these fruits seeds in different stages of processing and use such as grounds, decaffeinated, liquid and soluble coffee. 2G என்ன சொன்னா curer-னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Curer means any person who is engaged in the curing of coffee. 2H சொல்லியிருப்பாங்க. 2H curing means applications of raw coffee of mechanical or manual processes other than the pulping for the process of preparing it for marketing. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்க்ளூட் பண்ணது என்னம்னா 2Mல grower அப்படின்னா என்னதுன்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 2M டாக்ஸ் அபவுட் த grower means the owner of an estate and includes any agent of such owner and mortgagee, lessee or any other person in actual possession of such estate. ஸோ க்ரோவர்னா ஓனர்னு பார்த்தோம்ல. இந்த இடத்துல க்ரோவர்னா வளர்க்குறவங்க. அது யாராக வேணா இருக்கலாம். ஓனராக இருக்கலாம், மார்கேஜியாக இருக்கலாம், லெஸ்ஸியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து தங்கி அந்த எஸ்டேட்டை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த இடத்துல க்ரோவர்னு சொல்லிட்டாங்க. லார்ஜ் க்ரோவர் அப்படிங்கிறது எங்கே சொல்லிட்டுனா செக்ஷன் 2Oல லார்ஜ் க்ரோவர் மீன்ஸ் க்ரோவர் ஹூ இஸ் நாட் அ ஸ்மால் க்ரோவர். ஸோ சின்ன இடத்துல செஞ்சாங்கன்னா ஒரு ஸ்மால் க்ரோவர், நிறைய பண்ணுறாங்க, மாசாக பண்ணுறாங்க, வில் பி கால்ட் அஸ் லார்ஜ் க்ரோவர். இது நம்மளுடைய இதுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுப்போம். இப்போது செக்ஷன் 2Sல என்ன சொன்னால் ஸ்மால் க்ரோவர் மீன்ஸ் க்ரோவர் த சைஸ் ஆஃப் ஹூஸ் எஸ்டேட் டஸ் நாட் எக்ஸீட் 10 hectares. இப்போ சில பேர் டவுட் இருக்கும், ஸ்மால் க்ரோவர்ஸ்னால் என்ன மேடம், என்ன ஹெக்டேருக்குள்ளே வர்றது எல்லாமே ஸ்மால் க்ரோவர் அப்படின்னா 10 ஹெக்டேருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸ்மால் க்ரோவர். 10 ஹெக்டேர் மேலே போச்சுன்னா அவங்க எல்லாருமே கன்சிடர் அஸ் அ லார்ஜ் க்ரோவர். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ லார்ஜ் க்ரோவர், ஸ்மால் க்ரோவர். ஸ்மால் க்ரோவர்னா ஹெக்டேர்ஸ்குள்ளே இருக்கணும், லார்ஜ் க்ரோவர்னா அதோட அதிகமாக இருக்கும்போது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதாங்க முக்கியமான டிஃபினேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த நேரத்தில் இது ஆக்ட் வந்துருச்சுன்னா நம்ம அதை திருப்பி நம்ம பார்ப்போம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க செக்ஷன் 6ல். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறது தனியாக நம்ம படிப்போம். பட் இது வந்து இந்த இடத்துலேயே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க பார்ட் 2ல். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபீஸ் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், அது ஸ்பெசிஃபைட் பண்ண வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரிஸ்கிரைப்ட் எஃபிஷியன்சி எதுவும் இல்லாமல் அது பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே எப்படி பண்ணணும், இல்லை கேன்சலேஷன், சஸ்பென்ஷன் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு பற்றி சொல்லியிருப்பாங்க. வேலிடிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் பற்றி செக்ஷன் 8ல் பேசியிருக்கிறாங்க. செக்ஷன் 9ல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் போர்டுக்கு என்னெல்லாம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்டேட்குள்ளே போகிறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு,
ஒரு பெஸ்ட் இருக்குது இல்லை டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணும், குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அந்த பர்டிகுலர் காஃபியை வந்து ரெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, குவாலிட்டி ப்ராப்பராக இருக்கா, கியூரிங் யூனிட் ப்ராப்பராக பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ சப்போஸ் அப்பீல் போகணுன்னா செக்ஷன் 11 அடிப்படையில் டெசிக்னேட் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க, பாசிங் ஆஃப் த ஆர்டர் ஆயிருக்கு அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த காஃபி போர்டு இருக்காங்க, அவங்க ப்ரிஃபரன் ஆன ஒரு அப்பீல் வந்து விஷயங்கள் இருக்கும்போது அக்ரீட் பார்ட்டி அவங்க வந்து அப்பீலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான லிபர்ட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர் 2 ஃபுல்லாக இதுதான் பேசும். சாப்டர் 3ல வந்து காஃபி ப்ரொமோஷன் டெவலப்மெண்ட் போர்டு பற்றி இலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க போர்டு மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நிறைய போர்டு மெம்பர்ஸ் பேசியிருப்பாங்க, இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி த சேர்பர்சன், 3 மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, இவங்க மட்டும் போக 15 பேர் வந்து கிட்டத்தட்ட காஃபி பேஸ் பண்ணி க்ரோயிங் ஸ்டேட்ஸ் இருக்கவங்க, அதாவது பர்டிகுலர்லி கவர்மெண்ட் ஆஃப் தி காஃபி க்ரோயிங் ஸ்டேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, காஃபி க்ரோவர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, காஃபி ட்ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, க்யூரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லேபரில் இருக்கவங்க வந்து ஒரு சில பேர் வரலாம், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூ ஆடட் காஃபீஸில் இருக்கவங்க வந்து அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களுடைய தரப்பில் அவங்க வந்து மெம்பர்ஸாக இருந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். எமினன்ட் சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி அந்த போர்டு மெம்பர்ஸில் இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்திருக்கு இந்த பர்டிகுலர் நியூ பில். அண்ட் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா சச் அதர் இன்ட்ரெஸ்ட் ஒப்பீனியன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் டு பி ரெப்ரசன்ட் ஆன் தி போர்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா யாராவது ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா போர்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த டிராஃப்ட் வந்தது அப்படின்னா லைக் இது வந்து வெளியிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், டைம் டியூரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி இந்த போர்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சர்க்குலர் போயிருக்கோம், அவங்க நிறைய கரெக்ஷன்ஸ் சேஞ்சஸ்லாம் சொல்லியிருந்துரும், இது சரியாக வரும் சரியாக வராதுலாம் சொல்லியிருப்பாங்க. டிஸ்கஷன் முடிஞ்சு முழுமையானதுக்கப்புறம் தான் அந்த பேனல் மெம்பர் பார்லிமெண்ட்டில் உட்காந்து அந்த தீர்வுகளை பேசி அது சட்டமாக வருது, அசன்ட் வரணும், அப்போ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ளெஜ்டாக வரும். இப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் த குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இந்த சேர்பர்சனுக்குலாம் எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கணும், இன்டிகிரிட்டியோடு இருக்கணும், நாலேஜ் நல்லா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ரிலேட்டிங் டு த காஃபி இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு கவர்னன்ஸ்லேயோ ஒரு 5 வருஷம் லா சம்மந்தப்பட்டி ஒரு டீட்டெயிலையோ இல்லை வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு 5 வருஷமோ இல்லை எக்கனாமிக்ஸில் ஒரு 5 வருஷமோ இல்லை வந்து ஃபினான்ஸில் ஒரு 5 வருஷமோ இல்லை மேனேஜ்மெண்ட்டில் 5 வருஷமோ பப்ளிக் அஃபேர்ஸ் 5 வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன் 5 வருஷம் இருந்தாங்கன்னா சேர்பர்சன் வந்து மெம்பர் ஆஃப் த போர்டு அந்த அதுக்கான எபிலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இதுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதர் தான் இருந்தது அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் அதர் மெம்பர்ஸ்க்கு வந்து அப்பப்போ அஃபிஷியல் கெசட்டில் விடுறது மாதிரியான ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வந்து சாப்டர் 4 ஃபினான்ஸ் அக்கௌண்ட் ஆடிட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ காஃபி ப்ரொமோஷன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபண்டு பற்றி செக்ஷன் 20ல் பேசியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தா காஃபி ப்ரொமோஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லியே ஒன்று வந்துடும், சப்போஸ் ஆக்டாக வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கான எல்லாமே ஃபுல் போர்ட்டெல்லாம் நான் கொடுக்குறேன் இருக்கும். இது எல்லாமே டோட்டல் அசட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக இப்போ இருக்க நியூ ஆக்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அவங்க செஞ்சுருக்க மாதிரி தான் இந்த ஆக்டை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி காஃபி ஆக்ட் 1942 ஆக்ட் நம்பர் 7 ஆஃப் 1942 படி பூல் ஃபண்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த ஆல் அசஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டை வந்து கம்பைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பவர் டு பாரோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் பற்றி ஆடிட் சொல்லும் போது இதெல்லாம் கம்ப்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களுடைய ரோல் மிக பெருசு இந்த இடத்துல. ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, போர்டு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈச் ஃபினான்ஷியல் இயரும் இவங்க வந்து அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வல் மேனர் ஃபார்ம் படி இவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபுல் அக்கௌண்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்லேயே வந்து அந்த காப்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனுவல் ரிப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டி வந்து டிஸ்கிரைப் பண்ணி அந்த ப்ரீவியஸ் இயரை பற்றியும் சரி அதர் டீட்டெயில்ஸ் பற்றியும் டைம் டு டைம் என்ன ஃபோர்ஸில் இருக்கோ அதை ப்ரிவேல் பண்ணி அதை கம்பைல் பண்ணி அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்கணும் அப்படின்னு செக்ஷன் 20ல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து சாப்டர் 5ல் வந்து மிஸ்செல்னியஸ் எல்லா செக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து டோட்டலாக பழைய ஆக்ட்டு நம்ம இருக்கக்கூடிய நியூ வரக்கூடிய பில்ஸ் பற்றியும் வந்து பேசிட்டேன் நான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி காஃபி ஆக்ட் ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம டீயை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.